எப்படி சார் இருக்கு? எனக்கு பிடிச்சிருந்தது. ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், அது பார்க்க வேண்டிய ஃபிலிம் தான். ஆனால் கூட்டம் இன்னைக்கு இல்லை, நான் பார்த்த வரைக்கும் நான் எதிர்பார்த்த மாதிரி கூட்டம் தான் இல்லை. பட் இனிமேல் தான் நியூஸ் வரவும் நினைக்கிறேன். நல்லா சார் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வரல, ஒரு பேருக்கு சம்மந்த மாதிரி வச்சிருக்காங்களே தவிர அதுக்கும் இதுக்கும் இது இண்டிபெண்டா இருக்கு. சும்மா பேருக்காக ஹிஸ்டரி காமிக்கணுங்கிறதுக்காக நடுவில் ஜாயின் பண்ணிட்டாரு. சார் மாரி செல்வராஜ் அரசியலுக்கும் இவர் அரசியலுக்கும் அரசியல் பேசுறது அரசியல் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. இது ஹிஸ்டரி காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு உண்மையான ஹிஸ்டரி காமிச்சு. படம் படம் ஓகே. இன்னும் கொஞ்சம் கண்டினியூட்டியில வேலை பார்க்குறேன். இப்போ மெயினா நடுவில் இருக்கிற படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் சீன்லாம் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கு. அதுல கொஞ்சம் வேலை பாஸ். ஒரு ரேட்டிங், ஓவரால் உங்க ரேட்டிங்? படம் பார்க்கலாம். 7 out of 10. கண்டிப்பா பாக்கணும். ஆக்சுவலி கண்டிப்பா பாக்கணும். சரிங்களா? ஸ்டோரி ஓகே. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டைரக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும், ப்ரொடியூசர் அப்ரிஷியேட் பண்ணணும், ஆக்டர்ஸ் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஒன் ஆஃப் த இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வரணும். வந்தாதான் மக்களுக்கு கொஞ்சமாவது நாட்டோடைய நிலைமை தெரியும். மேம் இந்த படம் அரசியல் பேசியிருக்காங்க. அரசியல்லாம் வேற. அரசியல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. சரிங்களா? நாம என்ன கல்ச்சர்ல இருக்கணும், நாம யாரு, நம்ம என்ன நேட்டிவ்ல இருக்கோம், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அரசியல், அதெல்லாம் அரசியல் அதை பண்ணி நம்ம மாதிரி பொதுமக்கள்லாம் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு எல்லா படத்தையும் பாக்குற மாதிரி பாருங்க, எல்லா கருத்தையும் அவங்கவுங்க ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கோங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நடந்தது தானே சொல்லியிருக்காரு, நடக்காதது அவரு சொல்லியிருக்காரு. அரசியல் எல்லாம் தயவு செஞ்சு ஆக்காதீங்க. இந்த மாதிரி கேள்வியே கேட்காதீங்க போயிட்டு. சரிங்களா? இது எங்களுக்கு எங்களுடைய அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பத்தோட படம். அவங்கவுங்க பாக்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, பாக்கணும். ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் பாக்கணும், லேடிஸ் பாக்கணும், குழந்தைங்க நிறைய பாக்கணும், பசங்க பாக்கணும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி படம் நிறைய வரணும். நான் எல்லாம் படமே பார்க்க மாட்டேன். இது பாக்குறதே ஒரு பெரிய விஷயம் நான் பண்ற லைஃப்ல நினைச்சேன். நான் பண்ண படத்துக்குலாம் நான் பணம் காசு செலவு பண்ணுவேன். பட் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றது முக்கியம் நினைச்சு வந்தேன். ஏன்னா எனக்கு படோட இன்ட்ரெஸ்ட் பார்க்க மாட்டேன். சுவாமி படம் வந்தா மட்டும்தான். எதுக்கு மேம் பார்க்கலாம் இந்த படம்? என்ன ரீசன்? ஒரு ரீசன் சொன்னீங்கன்னா என்ன ரீசன் பார்க்கணும்? படம் எதுக்கு பாக்குறோம்? என்டர்டெயின்மெண்ட். அது மட்டும் போற மனுஷனுக்கு சோறு வேணாம், தண்ணி வேணாம், வீடு வேணாம், எது வேணாம். சும்மா அப்படி டான்ஸ் ஆடிட்டு அப்படி போயிட்டு இருக்கோம். அதுவா வாழ்க்கை? சொல்லுங்க. இல்ல என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லைங்க வாழ்க்கை. நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கணும். எஜுகேஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எஜுகேஷனும் வேணும். நம்மளுக்கு புரியணும். யாரோ ஒருத்தர் ஒரு இனிஷியேட்டிவா நல்லா இருக்கிறாங்கன்னா யூ ஷுட் அப்ரிஷியேட். இதை ஏன் பார்க்கணும்? ரீசன்லாம் சொல்ல முடியாதுங்க. மத்த படங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பார்க்கணும். சரிங்களா? ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 நான் அவுட் ஆஃப் 10க்கு 15 கொடுப்பேன். பிகாஸ் ஆஃப் த டைரக்டர் அந்த அப்ரிசியேஷன். அவருக்கு நான் கொடுக்குற அப்ரிசியேஷன். படம் எப்படி சார் இருக்கு? சிரோபத் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கும்? படம் அவருக்கு அந்த அளவுக்கு எடுக்க தெரியல. அது இதுலயும் போய் உங்க மாதிரி சொல்றதுலாம் அவங்க எல்லாம் மேக்கிங்ல அந்த அளவுக்கு வச்சு அது அவங்க சொல்றது கரெக்டுன்னு ஊருக்கு அந்த அளவுக்கு எடுக்க தெரியல. சார் படம் எப்படி இருக்கு சார்? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு சார். திரௌபதி 2 எப்படி சார் இருக்கு?